ஜனவரி 10 சனிக்கிழமையில வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி. அன்றைய தினம் தனியா உட்காந்து இந்த தனியாவை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்களேன். எதிரிகளோட ஆட்டம் அழியும். தலை தெறிக்க அவங்க ஓடுவாங்க. நீங்க இதை ஏன் தனியா உட்காந்து செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க. அதற்கு நீங்க இந்த வீடியோவை பார்த்தா தான் தெரியும். இந்த சனிக்கிழமையில இந்த பரிகாரத்தை நிறைய பேர் ஏற்கனவே நீங்க செஞ்சு கூட இருக்கலாம். ஆனா இன்றைய தினம் அஷ்டமி திதியும் இந்த நாள்ல சேர்ந்து வந்திருக்கு. அதுவும் வருடத்தோட முதல் தேய்பிறை அஷ்டமி சனிக்கிழமையில வந்திருக்கா. அதனால இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த சனிக்கிழமை ஆரம்பிச்சு உங்களுக்கு அடுத்த சனிக்கிழமைக்குள்ளேயே அது உங்களுக்கு நினைச்சது நடந்துரும். இல்லை அப்படி நடக்கல அப்படின்னா 3 சனிக்கிழமை தொடர்ந்து செஞ்சு பாருங்க. சில சமயம் நம்மளுடைய கிரக சூழ்நிலைகள் காலகட்டம்லாம் சரியா இல்லை அப்படின்னா கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். நீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. ஜனவரி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எப்போ ராகு காலம் அப்படின்னா 9 to 10:30. இந்த ராகு காலத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிங்க. கோவிலில் போய் பைரவருக்கு விளக்கு போடுங்க. நீங்கள் மிளகு விளக்கு வேணாலும் போடலாம். இல்லை சாதாரண நல்லெண்ணெய் தீபம் வேணாலும் நீங்கள் ஏற்றலாம். பூசணிக்காய் தீபம் ஏற்றலாம். அதை இந்த ராகு காலத்தில் செய்யுங்க. யமகண்டம் மதியம் 1:30 to 3. ஆனால் இந்த அஷ்டமி திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதியம் 12:34க்கு பிறகு ஆரம்பிக்குது. அடுத்த நாள் 11ஆம் தேதி 1:42 மதியம் வரையும் இருக்குது. நீங்கள் காலையில் ராவு காலத்தில் அந்த அஷ்டமி திதியே இல்லை இருந்தாலும் நீங்கள் ராவு காலத்தில் இன்றைய தினம் போய் சனிக்கிழமை விளக்கு போட்டீங்க அப்படின்னா மிகவும் சிறந்த பலனை உங்களுக்கு தரும். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு வரவேண்டிய பணம், சொத்து, நகை இதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். இதுக்கு நம்ம தனியாவை தான் எடுத்துக்க போகிறோம். 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடியது. இந்த சுக்கிர பகவான் தான் நமக்கு வீடு, வசதி, வாய்ப்பு, நகை, பணம் இப்படின்னு எல்லா ஆடம்பர இதையும் கொடுக்கக்கூடியவர். அவர் நினச்சா நமக்கு கொடுக்கவும் முடியும். அதே போல் சுக்கிரதோஷம் ஏற்பட்டது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் மற்றவங்க கைக்கு போய் நமக்கு வரவேண்டியது வராமையும் போகும். அதனால தான் சுக்கிரதோஷத்தை போக்கக்கூடிய இந்த 33 அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையில் இந்த தனியா விதைகளை எடுத்திருக்கோம். இந்த தனியா விதைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அதீத ஆகர்ஷண சக்தி உடைய ஒரு பொருள். இது சுக்கிரதோஷத்தை போக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பொருள். இது உணவுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்த வேண்டிய பொருள் இல்லை. நம்ம ஆன்மீக ரீதியாகவும் நிறைய பரிகாரங்களுக்கு இந்த தனியா விதைகளை நம்ம பயன்படுத்தலாம். இந்த பரிகாரத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து தான் நம்ம செய்யணும். இதை சனிக்கிழமை தான் செய்யணும், மற்ற நாளில் செய்யக்கூடாது. சனிக்கிழமை எந்த நேரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு நேரங்காலெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ராகு காலமாக இருந்தாலும் யமகண்டமாக இருந்தாலும் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இந்த நேரத்தில் செய்யக்கூடாது, இந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு இல்லை. அதே போல் வளர்பிறை சனிக்கிழமை, தேய்பிறை சனிக்கிழமை எந்த நாளாக இருந்தாலும் சரி செய்யலாம். ஆனால் சனிக்கிழமையில் மட்டும் இதை செய்ய ஆரம்பிங்க. 3 சனிக்கிழமை தொடர்ந்து செய்யுங்க. அப்படி செய்யும்போது நீங்கள் யார்கிட்ட பணம் வாங்குனீங்களோ அந்த பணம், நகை, வீடு, சொத்து இப்படி எது உங்கள்கிட்ட இருந்து கை விலகி போனதோ அது உங்கள் கைக்கு வந்து சேரும். அசைவம் சாப்பிட்டுட்டு செய்யலாமா இந்த பரிகாரத்தை அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இதை செய்யலாம். சில பேர் மாதவிடாய் தீட்டு காலமாக இருக்கே இப்போ செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களும் இதை தாராளமாக செய்யலாம், செய்யக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது. அடுத்தது சனிக்கிழமை நான் இந்த நேரத்தில் செஞ்சேன், அடுத்த சனிக்கிழமை நான் இதே நேரத்தில் தான் செய்யணுமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த சனிக்கிழமை செய்கிற நேரத்திலே செய்யணும்னு இல்லை. அடுத்த சனிக்கிழமை வேறு நேரத்துலையும் நீங்கள் செய்யலாம். இதை நீங்கள் எங்கே உட்காந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் உட்காந்தும் செய்யலாம், வீட்டுக்கு வெளியவும் செய்யலாம், வீட்டுக்கு உள்ளேயும் செய்யலாம், எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து செய்யலாம். ஆனால் ஒன்று, இதை தெற்கு நோக்கி அமர்ந்து தான் செய்யணும். இதற்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு 33 தனியா விதை வேணும். அடுத்தது பச்சைக்கற்பூரம் கொஞ்சம் வேணும். அடுத்தது அகல் விளக்கு 2 எடுத்துக்குங்க. அடுத்து இந்த இரும்பு சாம்பிராணி கரண்டி இருக்கும்ல அதை எடுத்துக்குங்க. இரும்பு சாம்பிராணி கரண்டிலாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மண் சட்டி இருக்கு இல்லையா, அகல் விளக்குலேயே பெருசாக சட்டி மாதிரி அகலமாக இருக்கும்ல அந்த சட்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதில் என்ன பண்ணுறீங்க, ஒரு அகல் விளக்கை மேலே வைங்க.
அந்த அகல் விளக்குல கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போடுங்க. அந்த அகல் விளக்கு மேலே இந்த இன்னொரு அகல் விளக்கு இருக்கு இல்லையா, இதை இப்படியே காட்டுங்க. இப்படி காட்டுறப்ப அதில் ஒரு கரி படலம் படரும். அந்த கரி படலத்தை நீங்கள் அப்படியே கையில் தொட்டு எடுக்கிற மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் அதில் காட்டுங்க. அதற்கு அப்புறம் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்குங்க. அந்த வெள்ளை பேப்பரில் உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்து சேரணுமோ, நீங்கள் யார்கிட்டையாவது 2,00,000 ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா 2,00,000 பணம் எனக்கு வந்து சேர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. உங்கள் அண்ணன் தம்பி யாராவது ஏமாற்றிட்டாங்க, சொத்தை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா எனக்கு என் அண்ணனிடமிருந்து எனக்கு வர வேண்டிய நிலம் எனக்கு வந்து சேர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. நகை யாராவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நகையை உங்களுடைய அக்கா தங்கச்சியோ அல்லது ஓர்படியோ இப்படி யாராவது ஏமாற்றி உங்களுக்கு வேண்டிய நகையை எடுத்துட்டாங்கன்னா அந்த நகை யார் கையில் இருக்கோ அவங்க பேரை எழுதி அவர்களிடமிருந்து எனக்கு நகை திரும்ப வர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. இதை அந்த கரி படலத்தை ஒரு தீக்குச்சியில் எடுத்து அப்படியே எழுதலாம். இல்லை நீங்கள் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலால் எடுத்து அதை எழுதலாம். வீட்டுக்குள்ளே செய்யலாம், வீட்டுக்கு வெளியவும் செய்யலாம். வீட்டுக்கு வெளியே செய்கிறான் அப்படின்னா யாரும் பார்க்கக்கூடாது. உங்கள் காம்பவுண்டு சுவர் இருக்குது அப்படின்னா அந்த காம்பவுண்டு சுவருக்குள்ளே உட்காந்து செய்கிறீங்க, யாரும் பார்க்க மாட்டாங்கன்னா செய்யுங்க. வீட்டோட மொட்டை மாடியில் உட்காந்து செய்யலாம், அதனால் தவறு கிடையாது. ஆனால் யாரும் பார்க்கக்கூடாது. வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க அப்படின்னா அவர்கள் கண்ணில் படாத மாதிரி தான் நீங்கள் இதை செய்யணும். ஒரு சனிக்கிழமை அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த நபர் உங்கள் விருந்தாளி வீட்டை விட்டு போனப்புறம் செய்யுங்க. இல்லை அவங்க கண்ணில் படாத மாதிரி செய்யுங்க. ஏன்னா எந்த ஒரு பரிகாரத்தையும் வெளியே சொல்லக்கூடாது, சொன்னால் பலிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம். குறிப்பாக இந்த பரிகாரம் நீங்கள் யார்கிட்டையும் இதை செய்கிறோன்னு சொல்லக்கூடாது. சொன்னீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் பலன் கிடைச்ச பிறகு வேணால் இதை சொல்லலாம். இதை குளிச்சுட்டு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிச்சுட்டு செய்யணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். காலையில் எழுந்ததும் செய்யலாம், இரவு படுக்க போகிறப்பையும் செய்யலாம், எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இதற்கான நார்மல் கற்பூரத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஒரு இரும்பு கரண்டி சொன்னேன் இல்லையா, அந்த இரும்பு கரண்டியை எடுத்துக்கங்க. இரும்பு கரண்டி இல்லைன்னா மண் சட்டி கூட எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் எழுதுனா அந்த பேப்பரை வைங்க. அதுக்கு மேலே பச்சை கற்பூரத்தை வைங்க. அதுக்கு மேலே அந்த தனியா விதைகளை வைங்க. இப்போ இதை எரிங்க. எரிக்கிறப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் யார்கிட்ட ஏமாந்துருக்கீங்களோ, அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உறவாக இருக்கலாம், அவங்களோட முகத்தை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த தீபத்தை பார்க்கணும். பார்க்குறப்ப என்ன நினைக்கணும்னா, அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்ததாக நினைக்கணும். அது நகையாக இருந்தாலும் சொத்தாக இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்ததாக நினச்சிக்கிட்டு அவங்களோட முகத்தை இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த தீபத்தை பார்க்கணும். இப்படி எரித்த பிறகு அந்த இதை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. நிச்சயமாக உங்களுடைய இழந்த பணமானது திரும்ப வரும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.